வெல்கம் டு பெஸ்ட் ரூஃப். நம்ம பார்க்குற ஷெட் வந்து சென்னையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் இந்த ரூஃபிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குண்டான ட்ரெஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ப்ரைமர்லாம் அடித்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி எரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து 10 அடி கேட்டிருந்தாங்க. அந்த ஹைட்டை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாம் ரூஃபு சைடு எல்லாமே கவர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கீழே ஆஃபீஸ் இருக்குது இந்த பில்டிங்கு. அதுக்கு மேலே வந்து கேன்டீன் மாதிரியும் ஆஃபீஸ் மாதிரியும் பண்ணுறதுக்காக தான் அந்த ஷெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. மெட்டல் ஷீட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மெட்டல் சைடில் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ரூஃப் வந்து க்ளோஸ் பண்ணணும். மெட்டல் ஷீட் போடுறதால கொஞ்சம் ஹீட் தெரியும். அதனால் வந்து சைடில் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து டேங்க்குக்கு மேலே போகிறதுக்கு அந்த டோர் மாதிரி டேங்க் ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறது சர்வீஸுக்காக டோட்டலாக ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணிவிட்டு விண்டோ வச்சு ஓப்பன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் விண்டோ பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சைடுமே 2 விண்டோ வச்சுருக்கோம் ஏர் சர்க்குலேஷனுக்காகவும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு பக்காவாக பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் ஜென்ரலாக எல்லாருக்குமே தேவைப்படும். பில்டிங் ஹீட்டு அதுன்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் லீக்கேஜாக இருக்குதுன்னு போடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி வீட்டை பக்காவாக இந்த மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு எரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஷீட்டு போட்டு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி தேவைனாலும் கால் பண்ணுங்கள், பண்ணித்தரோம். தேங்க்யூ.